ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் கிராணி ஹார்ட் மோடில் டனல் எஸ்கேப் பண்ண போகிறோம். தாத்தாவும் இருப்பான், பாட்டியும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, இந்த கேம் பிளே நம்ம எவ்வளோ சீக்கிரமாக என்னால் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி கீழே போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ கிளவி வந்து மேலே வந்துடும். நம்ம அந்த கேப்பில் கிளவியை போட்டு தள்ளிடலாம். கிளவி இந்தா வாங்கிக்க. ஓகே, கிளவிக்கு பாடையை கட்டியாச்சு. ஓகே, நீ மொட்டை தலையன் வருவான். ஐயோ என் ஆள் அடிச்சிட்டானேடான்ட்டு. ஓகே, மொட்டையனை போட்டு தள்ளிடலாம். எங்கிட்ட இருக்கிற அங்கே இருக்கிறானா? ஓகே, நம்மளே போய் அவனை அடிச்சிடலாம். வாடா டேய், உன்னைய தேடி நானே அடிக்க வந்திருக்கிறேன்டா மொட்டை தலையா. செத்துட்டான். நண்பர்களே, வீடியோ ஒரு 500 பேர் பார்க்குறீங்கன்னா 500ல் ஒரு 100 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. யாருமே பண்ணாமல் பார்க்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை தூக்கி இங்கே போட்டு வச்சிடும் நண்பர்களே. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து டனலுக்குள்ளே யூஸ் ஆகும். இது ஹார்ட் மோடில். இனி ஒரு நிமிஷத்தில் கிளவியும் தாத்தாவும் வந்துடுவானுங்க. மண்டை பசங்க நம்மளை விரட்டி அடிப்பானுங்களே. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த புக்கை அங்கே வச்சிடணும். ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. லிவர் அழுத்தி விட்டாச்சு. இப்போது இங்கே சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆனவொடனே புக்கை வச்சுட்டேன் நண்பர்களே. அதனால 2 உருண்டை இதெல்லாம் செக் பண்ணால் இந்நேரம் கிளவி வந்திருப்பானே. வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ ஷார்ட் கன் ஆகிட்டுறா. ஐயோ, இது ரீலோட் வேறு பண்ணலையா? மண்டை பசங்க வருவானுங்களே. ஓகே, ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ கிளவி கண்டிப்பாக அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? மொரட்டு கிளவி நண்பர்களே இது. ஓகே, இந்த செயின் கட்டரையும் அந்த டனலுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா செயின் கட்டர் இருந்தால் தானே செயினை கட் பண்ண முடியும் டனலில். ஐயோ, கிளவி வருது. எடுத்தோடா டே. இவன் வேறு லேட் ஆகுறானே. கிளவி வந்துருச்சு. உருட்டுக்கட்டையோடு வரலை கிளவி. இந்தா வாங்கிக்க. மொட்டை மண்டையா இல்லை கிளவி பாருங்கள். ஒரு ஏதோ மாரியம்மன் கோயிலில் அண்ட பிரதர்சனம் பண்ணுற மாதிரி உருண்டுக்கிட்டு இருக்குது. ஓகே, அது வாட்டுக்கு உருளட்டும். நம்ம அந்த கேப்பில் மொட்டத்தலை என் கீழே வருவான் சவுண்டு கேட்டு. ஐயோ ஆள் அடிச்சிட்டானேடான்ட்டு. ஓகே, நம்ம அந்த கேப்பில் அந்த கிணத்துக்குள்ளேருந்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் நண்பர்களே. ஓகே, மாட்டி விட்டுட்டு இப்போ சுற்ற ஆரம்பிப்போமா? சுற்று பொறுமையாக சுற்றுறியடாடி. கொஞ்சம் ஸ்பீடாக தான் சுற்றி தொலையன். அங்கே பாருங்கள், மொட்டத்தலையை அங்கே நின்று பார்க்குறான். ஐயோ போட்டு தள்ளிட்டானேடா அப்படின்ட்டு. ஓகே தாத்தா, இப்போ நான் ஒன்றையவே போட்டு தள்ளுவேன். நான் வரேன். இப்போ இந்த ஹேமர் எங்கே யூஸ் ஆகும்னா, அங்கே ஒரு காக்கா இருக்கிற இடத்துல ஒரு பிளாங்க் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம்ல நண்பர்களே. இந்த கிளவி அந்த ஆணி அடித்த பிளாங்கை ஃபுல்லாக உடைக்கணும் நண்பர்களே. அந்த பலகைகளை உடைச்சாதான் உள்ளே வந்து ஸ்பெஷல் கீ இருக்கும். காக்கா அங்கே இருக்குது, மொரட்டு காக்கா. அதுக்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க நண்பர்களே, கையிலே நல்லா கொத்தி விட்டுரும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவும் போய் பாருங்கள். ஓகே, ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சு. ஐயோ கிளவி வருவானே. கிளவியா? தாத்தா வருவானே. கிளவியே வந்துருச்சா? என்னடா இவ்வளோ ஸ்பீடாக வருது? ஐயோ இவனுங்க விட்டால் நமக்கு பாடையை கட்டிடுவானுங்களே. மொட்டை தலையா, நீ ஏன்டா இங்கிட்டு இருக்கிற? 2 பக்கமும் சுற்றி வளச்சிட்டானுங்க. ஓகே, இதை தூக்கி இங்கே போட்டு இப்போ கிளவி நம்மளை விரட்டும். நம்ம அந்த கேப்பில் இது கன்னை தூக்கி மொட்டை தலையா. ஓகே, கிளவி தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா மொட்டையனுக்கு காது கேட்காது நண்பர்களே. மொட்டை பசங்கனுக்கு மட்டை பையனுக்கு காது கேட்காததுனால அவன் வரமாட்டான். கிளவியை சுட்டுத்தல்னா வந்துடுவான் மாவும். அந்த சவுண்டு மட்டும் அவனுக்கு கேட்கும் நண்பர்களே. இவன் மொரட்டு ஆள். ஓகே, போட்டு தள்ளிட்டேன். மொட்டை மண்டையா உடனே வரான். மண்டை பசங்க இனி ஒரு நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க. நம்ம அந்த கேப்பில் இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் டனலை ஓப்பன் பண்ணணும் நண்பர்களே. எடுத்து தொலையாண்டா. எடுக்கிறது தான் நண்பர்களே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த கிராணி கேம்லேயும். அதை தான் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கொடுங்களேன்டா. ஓகே, நம்ம இந்த போய் டனலை கீயை முதல் இங்கே போட்டு வச்சிடலாம். ஓகே, இங்கே தூக்கி போட்டு நம்ம அடுத்தடுத்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் நண்பர்களே. ஓகே, இந்த ஸ்பெஷல் கீயை தூக்கிட்டு போய் மேலே மாட்டணும். மேலே வந்து ஸ்பைடர்கிட்ட வந்து ரஸ்ட்டு பேர்லாக்கி இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே டனல் எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த ஸ்பைடர் பாருங்கள், அது கையில் மட்டும் சிக்கிடக்கூடாது. அதை கொல்றது கஷ்டம் நண்பர்களே. அது சும்மாவே சரி ஸ்பீடில் ஓடி வரும். கிளவி தாத்தா அடிக்கிறதே எனக்கு கஷ்டம், கன்னில் ஷூட் பண்ணுறது. இதில் அது ரொம்ப சின்ன சைஸில் வேறு இருக்குமா, ரொம்ப ஸ்பீடாகவும் வரும். அதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நீ ரீலோட் பண்ணணுமா? ஏன்டா சாவு அடிக்கிறீங்க? இப்போ கிளவி வேறு வந்திருக்குமே. இந்த மண்டை பசங்க சவுண்டு கேட்டு கண்டிப்பாக சொன்னல கிளவி இங்கே வா. கிளவி மண்டையில் ஏடுறா. ஏதோ லட்டு கொடுக்குற மாதிரி ஓடி வருது. பேராண்டி லட்டு கொண்டு வந்துருக்குறான்ட்டு. ஓகே, இப்போ மொட்டை மண்டையன் வருவான். மொட்டையனை போட்டு தள்ள வேணாம், ஏன்னா மொட்டையனுக்கு காது கேட்காது நண்பர்களே. நம்ம இப்போ கொடுக்குன்னு மேலே போய் அந்த ஸ்பைடரை வந்து லாக் பண்ணி விட்டுறலாம். அதை போட்டு தள்ளுறது கஷ்டம். போட்டு தள்ளி நான் வெட்டியாக அடி வாங்க விரும்பலை. நான் இங்கேருந்தே லாங் ரேஞ்சிலேருந்தே கரெக்டாக ஷூட் பண்ணணும். ஓகே, சூப்பர் அப்பு. ஓகே, இப்போ மொட்டையன் வேகமாக வருவான். கன் சவுண்டு அவனுக்கு கேட்டால் வேகமாக வருவான். ஓகே, இப்போ மொட்டையனை போட்டு தள்ளணும் நண்பர்களே. அவன் வந்து ஹார்ட் மோடில் ரொம்ப ஸ்பீடாக வருவான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு. ஏதோ உசைன் போல்ட்டுக்கு தம்பி மாதிரி ஓடி வரையாடா டே. உசைன் போல்ட்டு தம்பிடா இவன். நண்பர்களே, இவனையும் கிளவியவும்
எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டு ஒரு ரேஸ் ட்ராக் க்ரியேட் பண்ணி ஓட விடுவோமா, யார் ஃபஸ்ட்டு வராங்கன்ட்டு. ஓகே, ரஸ்ட்டு பல்லாக்கி எடுத்துட்டேன். இவங்க 2 பேருக்கும் ரேஸ் வச்சா சீட்டாகவே தாண்டி ஓடுவானுங்க நண்பர்களே இவனுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இவனுங்க. ஓகே, பல்லாக்கி வச்சு தான் நண்பர்களே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பூட்டை ஓப்பன் பண்ணணும். நம்ம அதையும் டக்குன்னு பண்ணணும். இந்த மண்டை பசங்க இப்போயே வந்துடுவானுங்க நண்பர்களே, வந்துடுவானுங்க. ஐயோ, வாயை விட்டே வந்துருச்சே, கிளவி வராத கிளவி அந்த சவுண்டு கேட்டு வந்திருக்குமே. ஐயோ, டக்குன்னு பண்ணுறா. ஐயோ டேய் பண்ணுறா சாமி. ஓகே, கிளவி வருது கேட்டுருச்சு, சவுண்டு கேட்டுருச்சு. ஜஸ்ட் மிஸ் குதிச்சிட்டேன், இல்லைன்னா நான் அடி வாங்கியிருப்பேன் நண்பர்களே. ஓகே, எடுத்து தொலையாண்டா, ஏன்டா சாப்பிடுக்கிறீங்க. ஓகே, போட்டு விட்டாச்சு நண்பர்களே. மறந்துட்டேன் மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டேன். அதனால தான் திரும்ப வெளியே வந்துட்டேன். நான் முக்கியமாக அந்த டனலுக்குள்ளே குதிக்க வேண்டியதே அந்த ஆணியை பிடுங்குற இயந்திரம் நண்பர்களே. அது வந்து ஸ்க்ரூ டிரைவரு. ஓகே, கிளவி அந்த பக்கம் போயிடுச்சு. ஓடுறா. ஓகே. ஐயோ வந்துடாதுல. மொரட்டு கிளவியா கீழே போகுது. ஐயோ இவன் கீழே தான் இருக்கு. ஐயோ மொட்டை தலையா, ஏன்டா பார்க்குற, சாவடிக்கிறானுங்கடா இவனுங்க கிட்ட நிம்மதியாகவே இருக்க முடியாதுடா. ஐயோ வந்துட்டான். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. திரும்பி பார்க்குறேன், குடுன்னு ஓடி வந்து நிற்கிறானேடா முன்னாடி. ஓகே, இவனுங்க கிட்டலாம் வம்பு வச்சுருக்கக்கூடாது நண்பர்களே. எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் நான் விளையாண்டேன்னு வைங்க, உசைன் போல்ட்டுக்கு தம்பி மாதிரி ஓடி வருவானுங்க 2 பேரும், ஓட்ட போட்டி வைக்கிற மாதிரி. நீ ஃபஸ்ட்டு வரையா நான் ஃபஸ்ட்டு வரையான்னு. இது வேறு. ஓகே, நம்ம அதை தூக்கி அங்கே போட்டு இனி இந்த ரஸ்ட்டு பேர்லாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுறா. எடுத்துட்டேன். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு நார்மல் மொபைலில் தான் எடிட் பண்ணி போடுறேன், ஏதோ என்னால் முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் நீங்கள் அழுத்தி விட்டு பாருங்கள். ஓகே, அந்த கற்பாம்பூச்சியா ஸ்பைடர் ஓடிடுச்சு. நம்ம இதை தூக்கி இங்கே போட்டு வச்சுட்டு நம்ம குடுன்ட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துகிட்டு போய் ஆணியை கழட்டணும் நண்பர்களே. இந்த ஆணியை ஓகே, கிளவி அங்கிட்டு நிற்கிது போல். ஓகே, நம்ம இந்த போய் இங்கே ஆணியை கழட்டினா உள்ளே வந்து சேஃப் கீ இருக்கும் நண்பர்களே. இந்த டனலில் தான் எஸ்கேப் ஆக போகிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, கழட்டுற ஆணியை கழட்டி தொலைடா. ஓகே, 3 4. ஓகே, உள்ள சேஃப் கீ இருக்குது. எடுத்தாச்சு. இந்த சேஃப் கீனா ஒரு லாக்கர் நண்பர்களே. இந்த முரட்டு கிளவி நம்ம திருடிடக்கூடாது. பணத்தை தாத்தா திருடியிருக்காரு நண்பர்களே. தாத்தா திருடிட்டு போய் படத்துக்கு அங்கங்கே போய் செலவு பண்ணியிருக்கிறாரு. பாட்டி லாக்கர் வாங்கி காசை ஃபுல்லாக உள்ளே போட்டு லாக் பண்ணிடுச்சு நண்பர்களே. மொட்டையனால் அதுலேருந்து திருட முடியல. அதனால தான் வீட்டில் இப்படி அப்பாவி மாதிரியே சுற்றுறா நண்பர்களே. அது திருடும்போது கிளவி பார்த்துருச்சு. கன்னத்தை சேர்த்து ஒரு அரையும் போது காது கேட்காம போயிடுச்சு நண்பர்களே. மொட்டைக்கு காது அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் நண்பர்களே சவுண்டு கேட்டால் வரமாட்டேங்கிறா. ஐயோ கிளவி, ஏன் கிளவி மொரட்டு ஸ்பீடில் ஓடி வர, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ இக்கிட்டு வருதுடா, ஓடு. ஐயோ டே மம்ப விளக்கி இழுத்துட்டேன் போலையே. ஓடு. ஓகே, கதவை லாக் பண்ணிடலாம். அப்புறம் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஓகே, நின்றுச்சு பார்த்தீங்களா, கதவை லாக் பண்ணி. ஓகே, போட்டுடலாமா. ஓகே, உள்ளே போட்டேன். எடு. ஐயோ கிளவி உள்ளே போ. அப்பாடா, நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுற வேலை மண்டை பசங்களா. நல்லா நீங்களாம் ஒரு ஆளுங்க. உங்களை பார்த்துலாம் பயந்து ஓட விட்டீங்கல்ல, அவமானப்படுத்துறீங்கல்ல. ஓகே, இவனுங்களெல்லாம் கண்டுக்க வேணாம். இது என்னடானா உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக போயிடுச்சு, உள்ளே குதிச்சாச்சு வெற்றிகரமாக. இன்னி எஸ்கேப் தான் நண்பர்களே. கிளவி மொட்டை மண்டையா, நான் எஸ்கேப் ஆக போகிறேன்டா. நீ பாட்டியோட கல்லாவை ஆட்டையை போடு. பாட்டி இன்னொரு அரைஞ்சு உனக்கு கண் அவுட் ஆக்கிடும்டா. டே கண் ஏற்கனவே உன் கண்ணு அரைகுறையாக தான் தெரியும். இதில் கண்ணை குத்தி விட்டுருண்டா கிளவி. நீயும் என் கூட சேர்ந்து டனல் வழியாக ஓடிடலாம். அந்த இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி வாடா. டே நான் ஓப்பன் பண்ணி விட்றேன்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிடலாம் தாத்தா. சொன்னால் கேளு, இந்த பாட்டிலாம் உன்னை நிம்மதியாகவே விடாது. என் கூட வா, நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, தலைவர் வராரு சைடில் பார்த்தீங்களா, அதுக்கு நிற்கிறான் பாருங்க. ஓகே, அந்த ஸ்பைடர் வெட்டது நான் நின்று காமிச்சேன்னு வைங்க, என்னையே பிடிச்சிரும். இது தம்பி நானும் உன் கூட வரேன்ப்பா, டனலை விட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே ஐயோ போ. சத்தியமாக பயந்துட்டேன். இப்படி க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிச்சா பயம் வரும்டா. டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா சாமிங்களா. ஓகே, நம்ம மொட்டை மண்டையனை கூப்பிட்றேன். தாத்தா நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம்னா வரமாட்டேங்கிறாரு நண்பர்களே. அவர் இங்கே செருப்படி வாங்கணுன்னே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகும். மொட்டை மண்டையா நீ உள்ளே இருந்து அடி வாங்குடா. ஓகே, நம்ம செயின் எடுத்து கட் பண்ணிடலாம். கட் ஆயிடுச்சு. ஓப்பன், டனலை ஓப்பன் பண்ணியாச்சு. வெற்றி. ஓகே, ஜெயிச்சாச்சு. ஓடிடலாமா. ஓடியாச்சு. ஓகே, மொட்டை கிளவி பார்க்குது. ஐயோ இவன் காதையும் அவுட் ஆக்கணும்னு பார்த்தேனேன்ட்டு. ஓகே, தப்புஸ்டான்னு ஒரு வழியாக கடலில் மூழ்கி போயிருக்குது. இங்கே இவனை நான் விழுங்காமல் எப்படி நான் என்கிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படின்னு பார்க்குது. டேய் உங்கள் கையிலலாம் நான் சிக்க மாட்டேன்டா.
ஓகே, வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் GNT கேமிங்.